வணக்கம். நாக்பூரில் இந்தியா இங்கிலாந்து மோதின முதல் ஓடிஐ போட்டி நடந்துச்சு. இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. பென் டக்கட்டும் பிலிப் சால்ட்டும் அதிரடியான தொடக்கம் தந்தாங்க. குறிப்பாக ஹர்ஷித் ராணா வீசிய 6வது ஓவரில் பிலிப் சால்ட்டு 3 6 2 4ன்னு அடித்து தெறிக்க விட்டார். 75 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திருந்த நிலையில் பிலிப் சால்ட்டு 43 ரன்னில் ரன் அவுட் ஆனார். அவரை தொடர்ந்து பென் டக்கட்டும் 32 ரன்னில் ஹர்ஷித் ராணா பந்து வீச்சில் அவுட் ஆனார். ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா ஒரு இம்பாசிபிளான கேட்சை பிடிச்சி பென் டக்கட்டை வெளியேற்றினார். அதே ஓவர்லேயே ஹர்ஷித் ராணா ஹாரி புரூக்கையும் டக்கோட்டாக்கி அமர்க்கலப்படுத்தினார். அதுக்கப்புறம் களமிறங்கிய ஜோ ரூட் 19 ரன்னில் அவுட்டாக இங்கிலாந்து அணி 111க்கு 4 அப்படின்னு தடுமாறினாங்க. கேப்டன் ஜாஸ் பட்லரும் ஜேக்கப் பெத்தலும் ஜோடி சேர்ந்து சூப்பராக விளையாண்டாங்க. குறிப்பாக கேப்டன் பட்லர் ஆங்கர் இன்னிங்ஸ் விளையாண்டார். 6 சதம் அடித்து அவுட் ஆனார். அடுத்து வந்த லிவிங்ஸ்டனை 5 ரன்னில் ஹர்ஷித் ராணா அவுட்டாக்க ஜேக்கப் பெத்தல் சூப்பராக விளையாண்டார். 6 சதம் அடித்து அவரும் அவுட் ஆனார். இறுதியாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதிரடியாக 21 ரன் சேர்க்க இங்கிலாந்து அணி 48வது ஓவரில் 248 ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இந்திய பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா மற்றும் ஜடேஜா 2 பேரும் 3 விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து 249 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இந்திய அணி களம் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் 15 ரன்லையும் கேப்டன் ரோஹித் சர்மா 2 ரன்லையும் அவுட்டாகி அதிர்ச்சி தந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரும் சுப்மன் கில்லும் ஜோடி சேர்ந்து சூப்பராக விளையாண்டாங்க. குறிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் சரியான ஆட்டம் வெளுத்து கட்டினார். 30 பந்தில் 1/2 சதம் அடித்த அவர் 59 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்து வந்த அக்ஷர் பட்டேல் சுப்மன் கில்லோட ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாண்டாங்க. 100 ரன்கள் மேல் பார்ட்னர்ஷிப் சேர்த்தாங்க. அக்ஷர் பட்டேல் தன் பங்குக்கு 52 ரன்கள் எடுத்து அவுட்டாக அதன் பின்பு பார்த்திங்கன்னா KL ராகுல் 2 ரன்னில் அவுட்டாக மறுபுறம் சுப்மன் கில் பொறுப்பான ஆட்டம், நிதானமான ஆட்டம்னே சொல்லலாம். சூப்பராக விளையாண்டார். 87 ரன்னில் அவுட் ஆனார். இறுதியாக இந்திய அணி 39வது ஓவர்லேயே டார்கெட்டை சேஸ் பண்ணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஹர்திக் பாண்டியா 9 ரன்கள் மற்றும் ஜடேஜா 12 ரன்களோட நாட் அவுட்டாக களத்தில் இருந்தாங்க. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரை அடில் ரஷீது, ஷகிப் முகமது தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். இந்த போட்டியின் சிறந்த வீரராக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடரில் 1-0 அப்படின்னு முன்னிலையில் இருக்காங்க. கட்டாக்கில் இந்தியா இங்கிலாந்து மோதின 2வது ஓடிஐ போட்டி நடந்துச்சு. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு. பென் டக்கட்டும் பிலிப் சால்ட்டும் அதிரடியாக விளையாண்டாங்க. 80 ரன் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்த நிலையில் பிலிப் சால்ட் 26 ரனில் அவுட் ஆனார். பென் டக்கட் அதிரடியாக விளையாண்டார். 36 பந்தில் 1/2 சதம் அடித்தார். 65 ரனில் வருண் சக்கரவர்த்தி பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஜோ ரூட்டும் ஹாரி புரூக்கும் ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஹாரி புரூக் 31 ரன் எடுத்திருந்த நிலையில் ஹர்ஷித் ராணா பந்து வீச்சில் அவுட் ஆனார். சுப்மன் கில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பிலீவபிள் கேட்சை பிடிச்சி ஹாரி புரூக்கை வெளியேற்றினார். அதுக்கப்புறம் ஜோ ரூட் ஜாஸ் பட்லர் கூடயும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டார். ஜாஸ் பட்லர் 34 ரனில் அவுட்டாக மறுபுறம் ஜோ ரூட் 1/2 சதம் அடித்தார். 69 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்த ஜேமி ஓவர்டன் 6, அட்கின்சன் 3 ரனில் அவுட்டாக முகமது ஷமி வீசிய 48வது ஓவரில் அடில் ரஷீது ஹேட்ரிக் பவுண்டரி அடித்து அமர்க்கலப்படுத்தினார். இறுதியாக லிவிங்ஸ்டனோட அதிரடியான 41 ரன்னால் இங்கிலாந்து அணி 49.5 ஓவரில் 304 ரன்கள் எடுத்தாங்க. ஆல் அவுட் ஆனாங்க. இந்திய பவுலிங்கில் ரவீந்திர ஜடேஜா சூப்பராக பவுலிங் போட்டார். 3 விக்கெட் எடுத்தார். வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேரும் தலா 1 விக்கெட் எடுத்தனர். 305 டார்கெட்டை நோக்கி இந்திய அணி களம் இறங்கினாங்க. ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் அருமையாக விளையாண்டாங்க. குறிப்பாக ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாண்டார். பவர் பிளேயில் 77 ரன் குவிச்சாங்க. ரோஹித் சர்மா 30 பந்திலேயே 1/2 சதத்தை கடந்தார். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக 136 ரன் சேர்த்தாங்க. கில்லு நிதானமான ஆட்டம்,
போன மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சும் சூப்பராக விளையாண்டார். அரை சதம் அடித்து 60 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் களமிறங்கிய விராட் கோலி 5 ரனில் அடில் ரஷீத் பந்து வீச்சில் விக்கெட் கீப்பர் சால்ட்டுக்கிட்ட அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரும் ரோஹித் சர்மாவும் ஜோடி சேர்ந்தாங்க. 2 பேருமே அதிரடியாக விளையாண்டாங்க. ரோஹித் சர்மா 76வது பந்தில் சதத்தை கடந்தார், செஞ்சுரி அடித்தார். 119 ரனில் லிவிங்ஸ்டன் போட்ட ஃபுல் டாஸ் பாலில் 6 அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா சூப்பர் இன்னிங்ஸ் விளையாண்டாருன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்தார். நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்த ஸ்ரேயாஸ் ஐயரை ரன் அவுட் ஆக்கி விட்டார். ஸ்ரேயாஸ் ஐயர் 44 ரனில் ரன் அவுட் ஆக அதுக்கப்புறம் களமிறங்கிய KL ராகுல் 10 ரன்னு, ஹர்திக் பாண்டியா 10 ரன்னுன்னு அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. நம்ம ஜடேஜா பார்த்திங்கன்னா களமிறங்கி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்திய அணி 45வது ஓவர்லேயே வெற்றி இலக்க சேஸ் பண்ணிட்டாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த சீரியஸையும் ஜெயிச்சிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் 41 ரன்னு, ஜடேஜா 11 ரன்னு கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்தாங்க. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரை ஓவர்டன் சூப்பராக போட்டார், 2 விக்கெட் எடுத்தார். இந்த போட்டியோட சிறந்த வீரராக ரோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். அகமதாபாத்தில் இந்தியா இங்கிலாந்து மோதின 3வது ODI போட்டி நடந்துச்சு. இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங்கை தேர்வு செய்ய இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா 1 ரனில் மார்க் வுட் பந்து வீச்சில் அவுட் ஆகி அதிர்ச்சி தர, அதுக்கப்புறம் கிங் கோலியும் சுப்மன் கில்லும் ஜோடி சேர்ந்தாங்க. சூப்பராக விளையாண்டாங்க. 100 ரன்னு மேலே பார்ட்னர்ஷிப் சேர்த்தாங்க. விராட் கோலி தன்னுடைய 73வது அரை சதத்தை பதிவு பண்ணி 52 ரனில் அவுட் ஆக, அதுக்கப்புறம் களமிறங்கிய ஸ்ரேயாஸ் ஐயர் கூட சுப்மன் கில் ஜோடி சேர்ந்தார். இவங்க 2 பேரும் சூப்பராக விளையாண்டாங்க. சுப்மன் கில் சதம் அடித்தார், தன்னுடைய 7வது சதத்தை பதிவு பண்ணார். 112 ரனில் அடில் ரஷீத் பந்து வீச்சில் போல்ட் ஆகி அவுட் ஆனார். ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அதிரடி தான். இந்த தொடரில் 2வது அரை சதத்தை பதிவு பண்ணார். 78 ரன்கள் அவுட் ஆக, அப்புறம் வந்த ஹர்திக் பாண்டியா 17, அக்ஷர் பட்டேல் 13 ரனில் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இறுதியாக KL ராகுல் 40 ரன்கள் சேர்க்க இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 356 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்தவரை அடில் ரஷீத் சூப்பராக போட்டாருங்க, 4 விக்கெட் எடுத்தார். மார்க் வுட்டு 2 விக்கெட் எடுத்தார். 357 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி இங்கிலாந்து அணி களமிறங்க பென் டக்கட்டும் பிலிப் சால்ட்டும் அதிரடியான தொடக்கம் தந்தாங்க. 6 ஓவரில் 60 ரன் குவிச்சாங்க. குறிப்பாக பென் டக்கட்டு ஹர்ஷதீப் சிங் ஓவரில் தொடர்ந்து 4 4 அடித்து சிதற விட்டார். இருந்தாலுமே பென் டக்கட்டு 34 ரன்லையும் பிலிப் சால்ட்டு 23 ரன்களிலும் ஹர்ஷதீப் சிங் பால் அவுட் ஆக, அடுத்து வந்த டாம் பேண்டன் 38 ரன்னு, ஜோ ரூட் 24 ரன் என அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. கேப்டன் ஜாஸ் பட்லர் 6, ஹாரி புரூக் 19 ரன்லையும் ஹர்ஷித் ராணா பந்து வீச்சில் போல்டாக, இறுதியாக அட்கின்சன் அதிரடியாக விளையாடி 38 ரன்கள் சேர்க்க இங்கிலாந்து அணி 35வது ஓவரில் 214 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்திய அணி 142 ரன் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்றாங்க. இந்த ODI சீரீஸை 3-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இந்திய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங்கு, ஹர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேருமே தலா 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். இந்த போட்டியோட சிறந்த வீரராகவும் சரி, இந்த ODI சீரீஸோட சிறந்த வீரராகவும் சரி சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டார். சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அவர் மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய அணியை சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வெற்றி பெற்றதுனால நம்பிக்கையோட இன்னும் கொஞ்சம் வலிமையாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.